அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த எக்ஸாமினேஷன் எழுதும்போது ஒரே மார்க் வாங்கிட்டான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு கன்ஃபியூஷன் வருங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லையோ அல்லது கவுன்சிலிங்லையோ உங்களுக்கு சந்தேகம் வந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ 9363443685 இரவு 9 மணி முதல் 10:30 வரை காண்டாக்ட் பண்ணுங்க. சண்டே 2 PM to 10 PM. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டே டைமில் ஐ எம் ஆல் 5-6 days ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டீன் அண்ட் ஹெச்ஓடி இன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அதனால் மற்ற நாட்களில் நான் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதுபோக என்னோட டாக்டர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் முடிச்சு இப்போ இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க. சிஆர்ஆர்ஐ இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எங்களுடைய கைடன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும், அதாவது டைப் பிரேக்கிங் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த டைப் பிரேக்கிங் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் 2 or more candidate obtain equal marks percentile score, ஸோ இந்த இன்டர்சில் மெரிட் ஷால் பி டிட்டர்மைன்ட் as follows. ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன 2 மாணவர்களோ 10 மாணவர்களோ ஒன்றா இருக்காங்க பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, த கேண்டிடேட் அப்டைனிங் ஹையர் மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறாங்க, கேண்டிடேட் அப்டைனிங் ஹையர் மார்க்ஸ் இன் பயாலஜி அண்ட் தட் மீன்ஸ் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. யார் ஹையர் மார்க் இருக்கவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது கேண்டிடேட் அப்டைனிங் ஹையர் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, then followed by candidate obtaining higher marks in physics. அப்போ ஒரே மார்க் இருக்கிற பட்சத்தில் ஹையஸ்ட் மார்க் பயாலஜி யார் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அடுத்தது கெமிஸ்ட்ரி மார்க் ஹையஸ்ட் யார் வாங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் மார்க் ஹையஸ்ட் யாருன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ரேங்க்கில் முன்னாடி கொண்டு வருவாங்க. அதுக்கு மேலே நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் வச்சு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. ட்ரா ஃப்ளாட்ஸ் பை யூஸிங் த கம்ப்யூட்டர் ஆர் ஐடி வித் நோ ஹியூமன் இன்டர்வென்ஷன். அது மனிதனோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஒரு ட்ரா லாட்ஸ் எடுக்கப்படும் பை யூஸிங் த கம்ப்யூட்டர் ஆர் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி நெகட்டிவ் மார்க்ஸ் பயாலஜி, மோர் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ் இன் பயாலஜி, ஓவரால் மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் இன் நீட் சிஸ்டம். ஸோ ஏதோ ஒரு வயதில் கண்டிப்பாக சும்மா லாட் எடுக்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்ச வேண்டியது, ஒரே மார்க் இருந்தால் highest mark in biology given a first preference, so at the highest mark in chemistry, next highest mark in physics, then lot. So இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.